அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த செய்திகள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது ஒரு பெரிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. சில விமர்சனங்களும் இந்த சந்திப்பு குறித்து எழுந்திருக்கிறது. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். இந்த சந்திப்பை குறித்து பேசணுங்கிற ஒரு இடத்துலலாம் நம்ம இல்லை. இது குறித்த செய்திகளை எல்லாம் பேச வேண்டும் என்று நம்ம ரொம்ப பேசியே ஆக வேண்டும் என்றெல்லாம் இல்லை. ஆனாலும் ஏன் பேசுகிறோம் என்றால், இந்த சந்திப்பு ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். நேற்று இந்த சந்திப்பு நடந்த நொடி பொழுது தொடங்கி இப்போது வரைக்கும் பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் இதுதான் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஏன் இந்த அளவுக்கு சந்திப்பு பேசுபொருளாக வேண்டும் என்பதை பற்றி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. முதல்ல இந்த சந்திப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னா, ஒரு சாதாரண இயல்பான சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திப்புக்கு போய் அதுவாக இருக்குமா சந்தித்ததன் பின்னணி, இதுவாக இருக்குமா, இந்த காரணமாக இருக்குமா, தேர்தல் நெருங்குகிறது, தேர்தல் சார்ந்த சந்திப்பாக இருக்குமா என்கிற யூகங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக கூட இதை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் இது மரணத்தை தொடர்ந்து ஆறுதலை சொல்வதற்காக ஒரு மனிதன் சக மனிதனை சந்தித்து அந்த மனிதனுடைய துக்கத்தில் நானும் இருக்கிறேன், உங்களுடைய துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று சொல்வதற்காக நடந்த சந்திப்பு தான் இந்த சந்திப்பு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவராக இருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அப்போ இந்த சந்திப்பு இரண்டு அரசியல் கட்சி தலைவர்களுடைய சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பா என்று கேட்டால் அப்படி பார்க்கவே முடியாது. ஏனென்றால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் முத்து அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்வதற்காக சென்று சந்தித்த நிகழ்வு இந்த சந்திப்பு. இதுக்கு மேலே இந்த சந்திப்பு குறித்து எந்த ரீதியிலும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது இவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டிய சந்திப்பு கூட இல்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் யாரை சந்தித்தாலும் அது செய்தியாகும் இல்லையா? இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது உச்ச நட்சத்திரங்களை சந்தித்தாலும் அது செய்தியாகும் இல்லையா? அதே போன்றுதான் இந்த சந்திப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்தது ஒரு செய்தியாக மாறியதோ, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தது ஒரு செய்தியாக மாறியதோ, ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது ஒரு பெரிய செய்தியாக மாறியதோ, அதே போன்று ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது. இதில் அவரவருக்கு சில கருத்துக்கள் இருக்கும். சிலருக்கு நாம் தமிழர் மீது வன்மம் இருக்கும், காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அவர்கள் சில கருத்துக்களை பேசுவார்கள். சிலருக்கு ஏன் திமுகவினுடைய தலைவரை எல்லாம் சந்திக்க வேண்டும், அந்த குடும்பத்தோடு நமக்கு என்னங்க உறவு, அந்த குடும்பத்தில் மரணம் நடந்தால் கூட நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கூட சிலர் நினைக்கலாம். சிலர் அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்களை, பல்வேறு கேள்விகளை, பல்வேறு சர்ச்சைகளை, பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருந்தாலும் இந்த சந்திப்பு ஒரு ஆரோக்கியமான சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இங்கே என்ன அரசியல் கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா, இரண்டு அரசியல் கட்சிகள் எதிரெதிர் துருவங்களில் இருக்கிறார்கள் என்றாலே அவர்கள் எல்லா விதத்திலும் நேருக்கு நேராக சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான மோதல் என்பது தனிப்பட்ட முறையிலான மோதலிலும் அது இருக்க வேண்டும் என்று பலர் நினைப்பு தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எதிர்க்கிறது என்றால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை எல்லாம் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்கள் அடித்து நொறுக்க வேண்டும் என்றோ, பகையை பாராட்ட வேண்டுமோ என்றெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த நிலை இங்கே இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சி நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. திமுகவை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதா என்று கேட்டால் கடுமையாக எதிர்க்கிறது. சமரசம் இல்லாமல் திமுகவினுடைய அத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டுகிறது. திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறது, அவ்வளவு எதிர்ப்புகள், கண்டனங்கள் எல்லாவற்றையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பதிவு செய்தே வந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த சந்திப்பு ஐயா ஸ்டாலின் அவர்களுடனான அந்த சந்திப்பு முடித்து வெளியே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போதே திமுக அரசினுடைய தவறுகளை எல்லாம் விமர்சித்து பேசினார். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக இருக்கிறார், நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கிறது. எப்போதுமே இந்த முரண்கள், மோதல்கள் என்பது கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியான மோதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர
அது தனி மனித மோதலாக மாறிவிடக்கூடாது. அரசியல் ரீதியான மோதல் என்பது வேறு, தனி மனித உறவு என்பது வேறு என்பதில் எப்போதுமே நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியாத சில நபர்களும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சில நபர்களும் தான் விமர்சனங்களை தொடர்ந்து வைத்த வண்ணமே இருக்கிறார்கள். இதில் ஒருபடி மேலே போய் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம் என்று நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி பாஜகவினுடைய பி டீம் இல்லை, திமுகவினுடைய பி டீம் என்று நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னோம். திமுகவினுடைய பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி என்று நீங்கள் நம்பலை. இப்போ பார்த்தீர்களா, இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பி டீம். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், டம்மி வேட்பாளர்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி நிறுத்துவதற்காக ஸ்டாலினை சீமான் அவர்கள் சந்தித்து பேசினார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். புதிதாக கதைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவரவருக்கு என்னென்ன தோன்றுகிறதோ, அவரவருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவருடைய விருப்பத்தை எல்லாம் இந்த சந்திப்பின் ஊடாக கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய உரிமை எல்லோருக்கும் உண்டு. அந்த கருத்துக்களை சொல்லலாம். நீங்கள் யார் வேண்டுமானாலும் என்ன விமர்சனங்களை வேண்டுமானாலும் வைக்கலாம் ஜனநாயக நாட்டில். அதிலும் ஒரு அரசியல் கட்சி மீது, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையின் மீது என்ன விமர்சனங்களை வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் அந்த விமர்சனத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்போது இந்த சந்திப்பு இருக்கிறது இல்லையா, ஐயா ஸ்டாலின் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குமான உரையாடல்களோ சந்திப்புகளோ நடந்திருக்கிறதா என்று கேட்டால் நிறைய நடந்திருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களே அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார். நேற்றைய தினம் கூட ஒரு முறை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிற போது அந்த வெயில், கடுமையான வெயில் தாக்கத்தால் மயங்கி விழுந்துருவார் அண்ணன் சீமான் அவர்கள். அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் மயங்கி விழுந்த அந்த தருணத்தில் அதை தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து சில வார்த்தைகளை பேசியதாக நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். உடம்பை கவனிச்சிருக்கலாம் இல்லையா, கவனிங்க, உடம்பை சரியாக கவனிங்க என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தையார் மரணமடைந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அழைத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன செய்திகள் எல்லாம் அப்போதே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது. அதே போன்று ஐயா கருணாநிதி அவர்களுடைய மரணம், அந்த மரணத்தின் போது அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார். இப்போ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே அரசியலை கடந்து ஒரு மனிதன் சக மனிதனுடைய துக்கத்தில் பங்கெடுப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதை போட்டு அரசியலோடு குழப்பி கொண்டிருந்தால் அதற்கு நாம் தமிழர் கட்சியும் பொறுப்பேற்காது, ஆனால் சீமான் அவர்களும் பொறுப்பேற்க முடியாது. இது ஒரு சாதாரண சந்திப்பு, அவ்வளோதான். இப்போ இந்த சந்திப்பை தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவை விமர்சிக்கலை, திமுகவினுடைய தவறுகளை சுட்டி காட்டலை, திமுகவுக்கு எதிராக அவர் எந்த விதமான அரசியல் நகர்வுகளும் எடுக்கவில்லை என்றால் அது கேள்விக்குரியது. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்ததுமே திமுக மீதான விமர்சனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் வைத்தார். இனி இன்னும் வீரியமாக வைப்பார். தேர்தல் வருகிறது, தேர்தல் நெருங்க திமுக மீதான கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய தவறுகள் அத்தனையையும் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அந்த வேலைகளை செய்யத்தான் செய்யும். இப்போ இந்த சந்திப்புகளின் பிறகு, அதாவது இது போன்ற அரசியல் கட்சியின் தலைவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு ஒரு சில நாட்கள் இது மாதிரியான விமர்சனங்கள் இருப்பது இயல்பான ஒன்றுதான். சில நேரங்களில் பொய் செய்திகள் கூட பரப்பப்படும். பாஜகவினுடைய தலைவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்தார் என்று சொல்லி ஒரு முறை உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், நியூஸ்7 தொலைக்காட்சியினுடைய ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் பங்கெடுத்து பேசுகிற போது அந்த நிகழ்ச்சியின் இடைவெளியின் போது அண்ணன் சீமான் அவர்கள், அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள், அர்ஜுன் சம்பத் அவர்கள் இவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் மட்டுமல்ல, கூட நாஞ்சில் சம்பத் போன்றவர்களும் உண்டு, இன்னும் சில நபர்கள் எல்லாம் உண்டு. அண்ணன் சீமான் அவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களோடு இருந்து பேசிய அந்த புகைப்படத்தை மட்டும் எடுத்து அதை மட்டும் வெட்டி ஒட்டி அதை பரப்பினார்கள். ரகசியமாக சீமான் சந்தித்தார் பாஜகவுடைய தலைவர்களை எல்லாம், பார்த்தீர்களா, பாஜகவுடைய பி டீம் சீமான் என்று சொல்லி. ஆனால் அது ரகசியமான சந்திப்பு அல்ல, அது நியூஸ்7 தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசுகிற போது நடந்த நிகழ்ச்சி. அதையே எப்படி ஒரு பொய்யான ஒரு செய்தியாக பரப்பி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்போ இந்த நிகழ்வு என்பது வெளிப்படையாக அண்ணன் சீமான் அவர்கள் போய் சந்தித்தார். இதில் வேறு ஏதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்கிறது என்றால் தனிப்பட்ட முறையில் ரகசியமாக சந்தித்திருக்கலாம். இதில் எந்த நோக்கமும் இல்லை, எந்த பிழையும் கூட இதில் இல்லை. இதை போய் குற்றப்படுத்தி விமர்சனம் செய்து
இதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும். அப்படி உள்நோக்கம் கொண்டு இதை விமர்சிப்பவர்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் எதை சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்கப் போவதில்லை. சிலருக்கு உள்நோக்கம் இல்லாமல் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் சிலர் என்ன இப்படி இவ்வளவு மேடையில் இவ்வளவு எதிராக பேசிவிட்டு இங்கே போய் இப்படி உரையாடுகிறார்களே என்று சிலர் நினைக்கலாம். உண்மையிலேயே என்ன காரணத்திற்காக இந்த சந்திப்பு நடந்தது என்பது தெரியாமல் விமர்சிக்கலாம். அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவு. அதனால் இது போன்ற சந்திப்புகள் நாம் தமிழர் கட்சியை தான் கொண்ட கொள்கையிலிருந்து, கோட்பாட்டிலிருந்து, சித்தாந்தத்திலிருந்து துளியளவு கூட பின்னோக்கி செல்லாது என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நகர்வுகளை தொடர்ந்து கவனித்து வரக்கூடிய நபர்களுக்கு தெரியும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். தெரிந்தும் தெரியாமல் இருப்பது போன்று இருப்பவர்களுக்கு எதை சொல்லியும் அவர்களை நாம் திருப்திப்படுத்த முடியாது.